இயக்குனர் ஷரண் தியாகு சித்துக்குமார் இசையில் சிலம்பரசனின் பின்னணி குரலில் கிஷன்தாஸ், அர்ஷத் கான், ஸ்வத்மிகா ராஜசேகரன், விடிவி கணேஷ், சந்தான பாரதி இவங்கெல்லாம் நடிச்ச ஆறாமலே அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை ஒரு காதல் கதை. சமீபமா இப்ப தொடர்ந்து நம்ம திரையில டியூட், அப்புறம் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற ஒரு சில படங்களுடைய கதைகளுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் டோட்டலா வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. அந்த முதல்ல நான் சொன்ன டியூட் மற்றும் இந்த ஆண் பாவம் பொல்லாத இந்த ரெண்டு படமே நமக்கு ரொம்ப நெருக்கமான இல்லாத ஒரு படமா இருந்தது. இது ஒரு டிப்பிக்கல் லவ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை இயக்குனர் இந்த படத்துல கதையா எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ ஒரு சின்ன வயசுல இருந்து என்ன பண்றாரு, ஒரு காதல் 2010 விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு படத்தை தியேட்டர்ல பாக்குறாரு. அதை பார்த்ததுல இருந்து அவருக்கு நம்ம காதல் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு வருது. பள்ளி பருவத்துல, காலேஜ் பருவத்துல, அப்புறம் அவருடைய வேலை செய்யும் முதல்ல ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு வெட்டியா சுத்திட்டு இருக்கிற இந்த பருவத்துல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த ஒரு பொண்ணை காதல் ப்ரப்போஸ் பண்றாரு. எல்லாமே தோல்வி அடையுது. அப்படியாப்பட்டவர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போற இடத்துல ஒரு வயசு கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆனதுக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போற இடத்துல அவருடைய சீனியர் மேனேஜரை இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணு மேல காதல் வயப்படுறாரு. காதல் வயப்படும் போது அந்த பொண்ணும் இவர் மேல காதல் வயப்பட்டுதா, இவங்க ரெண்டு பேரோட காதல் இணைந்ததா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதை. இதுல பல கிளை கதைகள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, காதல்னா என்ன, காதலுக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமான பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவதுதான் காதல். அவங்க பழைய வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு 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 விஷயத்த இந்த படத்துல ஒரு 2-3 கேரக்டரை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆணித்தரமா மக்கள் மனசுல பதிய வைக்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண் விவாகரத்தான ஒரு பெண் கல்யாணம் பண்றது பயங்கரமா பேசுவாங்க. அத இந்த காலத்துல பேசும்போது ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. ஆனா அதையுமே ரொம்ப நீட்டா, அழகா, தேவையில்லாத லாஜிக் மிஸ்டேக் இல்லாம, ரொம்ப நிழல் இல்லாம ஒரு நீட்டான லவ் ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய ஹீரோ படத்தினுடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இப்ப வர ஹீரோக்கள் எல்லாமே அந்த படத்தை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி படைத்தலா இருக்கிறாங்க. அதுல இந்த ஹீரோவுமே கேமரா இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வளர வளர அவருக்கு அழகு இருக்கு. இன்னும் வளர வளர இன்னும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரோட அர்ஷத் கான சேரும் போது இவங்க ரெண்டு பேரோட காம்போ அந்த படத்தோட முழுசு வரைக்குமே நம்மள அங்கங்க சில காமெடிகள், சில சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்கள், இந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் ஒன்றும் பெருசா இல்ல, ஆனா நம்ம போல்டிக்காத சீன்கள் ரெண்டு பேருமே நவர்த்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. இடையிடையே விடிவி கணேஸ்வரை நம்மள சிரிக்க வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா இந்த படத்துல விடிவி கணேஸ்வருடைய காமெடி பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இதுக்கு முந்தின படம் 2-3 படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தை அர்ஷத் கானும் கிஷன் தாஸும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு படத்தோட எண்டு வரைக்கும் காப்பாத்தி எடுத்துட்டு போறாங்க. நீங்க இந்த இதுதாண்டா போலீஸ்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க பழைய காலத்துல, ரொம்ப ஃபேமஸான படம். அந்த நடிகர் ராஜசேகர், அவருடைய பெண் தான் இந்த ஹீரோயின். இந்த ஹீரோயின் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு தமிழ் பெண் மாதிரி, தமிழ் பெண்ணுடைய ஒரு சாயல் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹீரோவோட பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணு மாதிரி என்னோட மனசுல பட்டுச்சு. ஆனாலும் இந்த படத்துல அந்த ஹீரோயின் அந்த முகத்தை எப்பயுமே அவங்க கேரக்டரை கரெக்டா புரிஞ்சுன்னு சீரியஸாவே வச்சிருந்தது இந்த படத்துல அவங்க பெரிய பிளஸ்ஸா இருந்தது. எங்கேயுமே அவங்க என்ன பண்ணல, ஓவர் ஆக்ட் பண்ணல. இந்த ராஜசேகரனுடைய மகள் இல்லையா, அது அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அவங்க கரெக்டா அந்த கேரக்டரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணதாலதான் இந்த படம் இன்னும் மேலும் ஓரளவுக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருந்தது. இந்த படத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இசை அங்கங்க நம்மள பாடல் கேட்கிற மாதிரி இருந்தது. காமெடிகள் நம்மள அங்க கொஞ்சம் சிரிக்க வச்சுது. கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு நெருடல் இல்லாத ஒரு கதையை தேர்ந்தெடுத்து ஒரு காதல் கதை தான். இப்ப வர காதல் கதை எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் கல்யாண கணவன் மனைவி, அந்த மனைவிய அந்த வீட்டுல இன்னொருத்தவன்ட வாழறது, அவன் குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கு இவன் அப்பன்றது, அந்த குழந்தைக்கு இவன் போயிட்டு வெளியூர்ல போயிட்டு வேலைக்கு போற வரைக்கும் மருமகனா நடிக்கிறது. இந்த மாதிரி நம்மளால உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாத கதைக்களங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. இந்த ஆண் பாவம் பொல்லாத படத்துல கூட பாத்தீங்கன்னா அது ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா கூட ஒரு சாதாரணமான சண்டைக்கு டைவர்ஸ், ரொம்ப லாஜிக் ரொம்ப மிஸ்டேக் இருந்தது. அந்த படத்துலயும் ஒரு பெண் பண்ண மிஸ்டேக்கு ஆண் போய் மன்னிப்பு கேட்கறது போல ஒரு பல விதமான ஒரு ஒரு குழப்பத்தோட இருந்த படங்கள் மத்தியில இந்த படம் லாஜிக் இதெல்லாம் கரெக்டா வச்சுட்டு
எந்த அளவுக்கு நீட்டா குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணும், எந்த நெருடலும் இல்லாம ஃபேமிலியா உட்காந்து நல்ல ஒரு காமெடியா ஒரு லவ் பிக்சர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அம்மா அப்பா சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் உண்மையான காதல் படங்கள் அந்த காலத்துல வந்து அதே மாதிரி ஒரு 90s 2010ல வந்து இந்த விண்ணை தாண்டி வருவாய் அந்த டைம்ல வந்து அந்த காதல் கதைகள் மாதிரி நடுவில் வந்து அந்த மாதிரி காதல் கதைகள் வராம இருந்தது. இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது அந்த நீட்டான காதல் கதையை வந்து மறுபடியும் வந்து இயக்குநர்கள் வந்து எடுத்துட்டு ஒரு வித்தியாசமான காதல் கதையே வேணாம், அது ரொம்ப ஓவரா இருக்கு, அங்கிருந்து ஒன்று ரெண்டு வித்தியாசம் கொடுத்தா பரவாயில்ல, படமே வந்து பார்க்க முடியாத லாஜிக்கே இல்லாத காதல் கதைகள் மத்தியில இந்த காதல் கதை வந்து நம்ம வந்து உட்காந்து பார்க்கும்போது நம்மள வந்து ஓரளவுக்கு வந்து சீட்ல உட்கார வைக்கிறது, எங்கேயுமே ரொம்ப போர் அடிக்கல. படம் வந்து 2 hour 7 நிமிஷம் தான், அந்த 2 hour 7 நிமிஷமா ஓரளவுக்கு எங்கேஜா இருந்தது படம். படத்துல ஹீரோ காமெடியன் அது அர்ஷத் கான், விடிவி கணேஷ், ஹீரோயின் எல்லாமே போதுமான அளவுக்கு வந்து ஆக்டிங் பண்ணினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கு, பட் அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து அது இருக்கதான் செய்யும், அந்த சென்டிமெண்ட் வரும்போது அது இருக்கதான் செய்யும். அம்மாவை நடிச்சவங்களும் அப்பா நடிச்சு ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. படத்துடைய மொத்தம் நீளமும் வந்து 2 hour 7 நிமிஷம்ன்றதுனால ரொம்ப பெரிய வந்து போர் அடிச்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இந்த படத்தை வந்து குடும்பத்தோட போய் ஒரு காதல் படம் குடும்பத்தோட பார்க்க விரும்புறவங்க வந்து கண்டிப்பா போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் அபோவ் அது மோர் தென் ஆவரேஜ் நல்ல ஒரு கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட். கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து இந்த படத்தை வந்து வைக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்த்து ஒரு 2 hour என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இந்த ஆறாமலே.